ஹாய் குஜராத் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, கிரிக்கெட்டிங் சர்க்கிள் ஒரு பெரிய நியூஸ் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரவிச்சந்திரன் அஸ்வின் ஹஸ் பீன் ரிட்டையர்ட் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட். ஸோ அவர் லாஸ்ட் டெஸ்ட் ஆனது பிங்க் பால் அடிலேட்டில். அதுக்கு அடுத்த டெஸ்ட் காபா முடிஞ்சோடனே ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன ரீசன் எல்லாம் நமக்கு தெரில. நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வினோட கிராஃப் பார்க்குறப்போ அவர் 700+ இன்டர்நேஷ்னல் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அவர் ஹெனார்மஸ் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ அவர் இருந்த ஸ்டாண்டர்ட்ஸே செட் பண்ணிட்டார். ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஃப்ரம் இந்தியா, மெயினாக ஃப்ரம் தமிழ்நாடு, ஹூ ஹஸ் பிளேட் 100 டெஸ்ட்ஸ். அதெல்லாம் ரொம்ப ரேர் சைட். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பண்ணுற விஷயம்னா ரொம்ப ரேர். அது ஒன்று. இன்னும் அதோட நீங்கள் பார்க்குறப்ப என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிக்கெட்டிங் மைண்ட் தான் ஒரு மெயினாக. ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணலாம். சில பேர் ஸ்லெட்ஜிங் பண்ணுவோம், பண்ணோம். அவர் கிரிக்கெட்டுக்குள்ள என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணமோ, அவர் மைண்ட் கேம்ஸ் ஆனமோ அவர் சூப்பராக இருப்போ. அதாவது பவுலிங் போகிறப்போ ஸ்டாப் பண்ணி போடுறதா இருக்கட்டும், இல்லை மண் கட் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் எல்லா பிளேயர்ஸாலே பண்ணுற முடியுமாலாம் தெரில. மைண்ட் யூஸ் ஆகுமான்னு தெரில. இவர் பண்ணியிருக்காரு. அஸ்வின் ஒரு 13-14 இயர்ஸ் கரியரில் என்னென்ன பண்ணியிருப்பார் இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்க்குறோன்னா, 2011 வின்னிங் டீமில் இருந்தார். இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறப்போ ஒரு க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணார். 2013 அந்த வருஷம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி நம்ம ஜெயித்தோம். எனக்கு தெரிஞ்சு ஃபைனல்ஸில் ஒரு பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் காமிச்சார் வித் த பால். கடைசி ஓவர் ஒன்று போட்டார். அதாவது ஜேம்ஸ் டட்வலுக்கு போட்டார் லாஸ்ட் ஓவரில். அது இன்னும் சூப்பராக தோனி என்னதான் ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருந்தாலும் இவரோட ஒரு இம்பார்ட்டன்ட் பிளே அங்கே இருந்துச்சு. யார் ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தாலும் எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு வே இருக்குது. அதை அவர் சூப்பராக பண்ணார். அதுக்கு முன்னாடி என்னென்னா, ரவி பப்பாராவோட கேட்ச் எடுத்தார் ஷார்ட் ஸ்கொயர் லெக்கில். அந்த ஒரு கேட்ச் தான் டர்ன் ஆச்சு இந்தியாவோட ஃபேவருக்கே. அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2016 கிட்ட வரப்போ நம்ம பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா, அவர் ஐசிஐசி கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயரும் ஐசிஐசி டெஸ்ட் கிரிக்கெட் ஆஃப் தி இயரும் அட் த டைம் 2 அவார்டு வாங்கினாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் 2 பேர் இருக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 2022 வந்தப்போ அவர் இந்த 2022 இந்தியா பாகிஸ்தான் எம்சிஜியில் ஆடுறப்போ அந்த வைடு ஒரு நகர்ந்தார் பார்த்தீங்களா, அந்த ஒரு லெவல் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட் ஒரு 4 அடித்து மேட்சை முடிச்சு கொடுப்பாரு. ஒரு சரியான மெமரி. அடுத்தது தர்மசாலாவில் ஒரு 100 டெஸ்ட் மேட்ச் ஆடினார். இந்த வருஷம் ஆடினார். அவர் கொடுத்த ஸ்பீச், நான் கிரிக்கெட் ஆட டெஸ்ட் கிரிக்கெட் தான் ஒரு டாப் மோஸ்ட் மாதிரி அப்படின்னாரு. உண்மை தான். பிளேயர்ஸ் நம்ம வரைக்கும் நான் பார்த்துருக்கலாம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் எவால்வ் ஆகி T20 ஆடி இருக்காங்க நிறையா பேர். ஒருத்தர் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு முன்னாடியே T20 கிரிக்கெட் ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகி டெஸ்ட்டுக்கு வரதுலாம் நம்ம அஸ்வின் தான் ஃபஸ்ட்டு பண்ணது பார்த்ததில்ல. ஸோ அந்த மாதிரி அவர் அவர் நிறையா கொடுத்துருக்காரு. ஒரு 700 விக்கெட்ஸ், மோஸ்ட் நம்பர் ஆஃப் 5 ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காரு இந்தியாவில். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் பவுலர் டு டேக் 250, 300, 500 விக்கெட்ஸ். இந்த மாதிரி நிறையா ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு அவர். நம்ம அதெல்லாம் பற்றி பேசணும்னா பேசிகிட்டே போகலாம். அவர் முடிக்கிறப்போ நம்பர் 3 ஆல்ரவுண்டர் டெஸ்ட் கிரிக்கெட் முடிச்சிருக்காரு அவரோட கரியரை. இதுக்கப்புறம் நம்ம என்னென்னா, ஏன் ரிட்டையர்மெண்ட்டுக்கு போனார் அப்படின்றது எனக்கு தெரில. நேத்தன் லைன் எப்படி ஆஸ்திரேலியா யூஸ் பண்ணுறாங்களோ, என்னதான் பண்ணலாம் நேத்தன் லைன் தான் எங்களுக்கு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ரவி அஸ்வினை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இத்தனை நேரத்துக்கு ஒரு 750 விக்கெட்ஸ் போயிருப்பாரு. மேபி தெரில, கரெக்டாக தப்பான்லாம் நான் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அந்த லெகசி அஸ்வினா நான் போயிட்டார் இப்போ இல்லை, அந்த லெகசியை யார்கிட்ட கொடுப்பாருன்றதை நம்ம பார்க்குறப்போ அஸ்வினா ட்வீட் போட்டிருக்காரு, வாஷி இந்த துபாய்க்கு நீ இப்படி அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ லெகசியை ஃபாலோ பண்ணும்போது இப்போ யாருன்னு நமக்கு தெரியல, பார்ப்போம். வாஷிங்டன் சுந்தரா இல்லை அதுக்கு பதிலாக இன்னொருத்தர் யாரும் ஃபியூச்சரில் வரலாம். நம்ம இப்போது என்ன சொல்லுவோம், நம்ம 2000s early 2010s நம்ம பார்க்குறோம் ஒரு கிரிக்கெட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம எப்படி எடுப்போம்னா, ஒரு சச்சின் தெண்டுல்கர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்க, 10 பேர் ராகுல் டிராவிட் பற்றி, ஜஹீர் கான் பற்றி அவங்க ஆக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணியிருப்போம். பட் அடுத்த ஒரு 20-15 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்குறப்போ ஒரு கிரிக்கெட் ஆடுறான், இப்போ பேட்டிங்னு வந்துச்சுன்னா விராட் கோலியை ஃபாலோ பண்ணுவோம், இல்லை ரோஹித் சர்மா ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி ஃபாஸ்ட் பால்னா ஜஸ்பிரிட் பும்ரா ஆக்ஷன் ட்ரை பண்ணும். அப்புறம் நம்ம பார்க்கணும் ஸ்பின் போடுறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கிற இடத்துல அஸ்வினா நான் எல்லாருக்கும் நம்ம ரிமெம்பர் ஆகணும். அஸ்வினா ரிமெம்பர் ஆவார், ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இன்ஸ்பயர் பண்ணுவார். அவர் இன்னும் இப்போது இன்டர்நேஷனல் மட்டும் தான் வெளியே போயிருக்காரு தவிர இன்னும் ஐபிஎல் ஆடலாம், டிஎன்பிஎல் ஆடுவார், ரஞ்சி ட்ராஃபி ஆடலாம். அவர் இஷ்டம் என்ன கேம்ஸ்னு ஆடலாம், யூடியூப் சேனலாக இருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல்லி ஹி ஹாஸ் பெட்டர். அவர் நல்ல ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் லைஃப் அகையில் இருக்கட்டும். அவர் டெசிஷன் எல்லோரும் ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவர் ஹெல்ப் பண்ணுவோம் எல்லோரும் சேர்ந்து அவர் கரியரில். ஸோ இத்துடன் உங்களிடம் விடை பெறுவது உங்கள் ராம்கி.